வெல்கம் டு வேந்தே கிச்சன். இன்றைக்கி நாம் வீட்டிலையே பால்கோவா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நாம் பால்கோவா செய்ய போகிறோம். அந்த பால்கோவா செய்கிறதுக்கு ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். அதில் நாம் இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் வச்சு தான் நம்ம பால்கோவா செய்ய போகிறோம். அதுக்கு ஃபுல் க்ரீம் மில்க்கு நம்ம எடுத்துக்கணும். அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. பால் பாத்திரத்தில் ஊற்றுனதும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொங்கி வரணும். நல்லா பொங்கி அந்த ஏடெல்லாம் நல்லா வர்றப்போ அதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கை விடாத கிளறிக்கிட்டே இருக்கணும். பால்கோவா செய்கிறதுக்கு பக்கத்துலேயே இருக்கணும், வெளியில் எங்கேயும் போகக்கூடாது. நீங்கள் இதே மாதிரி பால் பொங்கி வரட்டும். பொங்கி வந்ததும் நம்ம அதை கிளறி விட்டுட்டே இருக்கலாம். பால் இப்போ நல்லா பொங்கி வருது. அப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ஏடெல்லாம் உள்ளவே விடணும். இந்த மாதிரி ஒரு உட்டன் கரண்டி வச்சுட்டோ இல்லை சில்வரில் கரண்டி வச்சுட்டு நீங்கள் கிளறி விடுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிச்சுன்னா கருப்பு கலரில் வந்துடும். அதனால் நீங்கள் இப்படி கிளறி விடுங்க. பால் இப்போ பாதியாக குறைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் 2 ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் 2 ஏலக்காய் போடுறேன். இது நல்லா கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் கடைசியாக இந்த ஏலக்காவை நான் வெளியே எடுத்துருவேன். இதை இடிக்கலை, எதுவும் செய்யலை, முழுசாகவே போட்டிருக்கேன். அதோடய ஃப்ளேவர் லைட்டாக இறங்கினா போதும். அதனால் இது இப்படியே நல்லா கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். பாருங்கள், பாதி அளவு ஆகிடுச்சு. இந்த ஏடெல்லாம் எடுத்து உள்ளே விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ பால் நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். நல்லா திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன். 50 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணால் இது கொஞ்சம் தண்ணி விடும். சர்க்கரை ஆட் பண்ணதும் இந்த 2 ஏலக்காவை நான் எடுத்துடுறேன். எடுத்துட்டு அதை நல்லா சிம்லே வச்சு கிளறணும். இப்போ சிம்லே கிளறிடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ சர்க்கரை போட்டதும் அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இது நல்லா அப்படியே கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா பால்கோவா ரெடி ஆகிடும். பால்கோவா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம். இதை கிளறி விடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். போதும். ஒரு 1.5 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். இதுவே போதும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பால்கோவா வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இது செய்கிறதுக்கு ஒரு 25 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு. இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக இருக்கணும். அதே அடிக்கனமான பாத்திரமாக இருந்தால் அடி பிடிக்காது. நாமளும் கிட்டவே இருக்கணும். விட்டுட்டு போனோம்னா நமக்கு சரியாக வராது. கிட்டவே இருந்து கிளறிக்கிட்டே இருந்தால் இது ஒரு 1/2 லிட்டர் பால் ஒரு 25 மினிட்ஸில் எனக்கு ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான பால்கோவா வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் எல்லோரும் நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வீட்லேயே சூப்பரான பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இந்த பால்கோவா 1/2 லிட்டர் பாலில் இவ்வளோ பால்கோவா வந்தது. ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். நம்ம வீட்டிலே செய்கிறப்ப ரொம்பவும் ஹைஜீனிக்காக நம்ம வீட்டில் சுத்தமாக செய்யலாம். நீங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த பால்கோவை நான் சொன்ன மெஷர்மெண்ட் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.